மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை 5 கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர். ஆம், அவரை புரட்சி தலைவர் என்பார், பொன்மான செம்மல் என்பார், எங்களின் தங்கம் என்பார், ஏழைகள் தெய்வம் என்பார், அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார், அண்ணாவின் இதயக்கரி என்பார், மக்களின் திலகம் என்பார், மகுடம் தரிக்காத மன்னர் என்பார். இப்படி உள்ளம் உருக உருக, அன்பு வெள்ளம் பெருக பெருக, எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன், இந்த நாட்டுக்கு முதல்வன், சத்தியத்தாயின் புதல்வன், தருமத்தின் துணைவன், குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான். உங்கள் நெஞ்சினில் இதய தெய்வமாய் போற்றுகின்ற புரட்சி தலைவர், தமிழகத்தின் மேனாள் முதலமைச்சர், மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் பாசத்திற்கும் உரிய டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் புகழ்பாட இங்கே வருகை தந்திருக்கிறோம். எனவே நீங்கள் அனைவரும் இன்று அவருடைய சிந்தனையிலேயே இருங்கள். அவருடைய நினைவை மனதிலே நிழலாடச் செய்யுங்கள். அவருக்காகவே இன்றைய பொழுதை செலவழியுங்கள். இந்த நாள் 1000ல் ஒருவனின் நாள். எனவே உங்கள் செல்போன்களுக்கு சில மணி நேரம் விடுதலை கொடுங்கள். உங்கள் சிந்தனை நம்முடைய 1000ல் ஒருவனாக இருக்கட்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு, நீங்கள் இந்த அரங்கிலே தருகின்ற பலத்த கரவொலி விண்ணிலிருந்து இன்றை நம்மை பார்த்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களுக்கு கேட்க வேண்டும். எனவே அந்த வகையிலே உங்களுடைய கரகோஷம் நீங்கள் அளித்து உங்கள் உள்ளத்திலே இருக்கிற ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்துங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த தொகுப்புரையை தொடங்குகிறேன். இப்பொழுது நிகழ்ச்சி நிரலும்படி விழா தொடங்குகிறது. இங்கே தன்னுடைய அனுபவங்களை, 1000ல் ஒருவன் கண்ட அனுபவங்களை இங்கே நம்முடைய பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கும் ஒப்பற்ற பெரியவர்கள். அதிலே முதலாவதாக நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக மேனாள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் HV அண்டே அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவோடு அழைக்கின்றேன். பெரும் மதிப்பிற்குரிய என்னுடைய இனிய நண்பர் கலைவாணன் அவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய நேரம் எடுத்தால் மற்றவர்களுக்கு சிரமமாக இருக்கும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு நாள் போதும் என்று சொன்னார். ஒரு நாளும் போதாது, 10 நாட்களும் போதாது, அது ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 64 நான் சுயேட்சையாக மேலவையிலே பட்டதாரி தொகுதியிலிருந்து ஜெயித்து வந்தேன். என்னை எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்து நான் சுயேட்சையாக வந்து 64. அப்பொழுதுதான் அவர் மேல் சபையிலிருந்து வெளியே போகிறார் புரட்சி தலைவர். அது 63 இறுதி வரையிலே மேல் சபையில் இருந்தார். அவருக்கு ஒரு கருத்து வேற்றுமை ஏற்பட்ட காரணத்தினால் நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னார். இதெல்லாம் பலருக்கு தெரிந்திருக்காது. பிறகு 67 நான் வந்து பூங்கா நகர் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக பேரறிஞர் அண்ணா அவர்களால், முதலமைச்சர் ராஜாஜி, குறிப்பாக அண்ணா தான் என்னை தேர்ந்தெடுத்து அந்த பூங்கா நகரில் அவர் போட்டால் ஜெயிக்கும் என்று ராஜாஜிக்கு சொல்லி ராஜாஜி என்னை வேட்பாளராக நிறுத்தி வைத்தார். அப்பொழுது புரட்சி தலைவர் அவர்கள் கம்பீரமாக தமிழகம் எங்கும் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்
பரங்கிமலை வேட்பாளராக இருக்கிற நேரத்தில் அன்றைய தினம் அந்த துர்பாக்கியமான ஒரு சம்பவம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு அவர் மருத்துவமனையிலே, பொது மருத்துவமனை ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நான் இது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகின்றேன். இப்பொழுது கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பலர், என்னாலேதான் திராவிட இயக்கம் இது இருக்கிறது என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கிடையாது. அப்பொழுது புரட்சி தலைவர் அவர்கள் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகமாக காட்சி அளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது படுக்கையிலே படுத்துக்கொண்டு இங்கே மாவு கட்டு, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். நான் திமுக அண்ணானுடைய தலைமையில இயங்கி கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளராக நிற்கிறேன் அந்த கூட்டணியில். ஆகவே அண்ணா தான் மெயின். அப்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா இடத்திலும் அவருடைய மாவு கட்டு உடனடியாக ஒரு போஸ்டராக மாற்றினார்கள். இது பலருக்கு இங்கு இந்த தலைமுறைக்கு ஞாபகம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் 1967ஆம் ஆண்டு ஒரு மாபெரும் யுத்தம், அதில் காங்கிரஸ் படு தோல்வி அடைந்தது. அந்த படு தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் இன்றைய தினம் வரையிலே நிமிர்ந்து உட்கார முடியவில்லை. கொடுத்த சாட்டையால் சவுக்கால கொடுத்த அடி 67 விழுந்தது. முதல் ரிசல்ட் பூங்கா நகர் தொகுதி, என்னுடைய தொகுதி. காமராஜர் சொன்னார், பூங்கா நகர் நாம் இழந்து விட்டோம் என்றால் தமிழகம் நமக்கு வராது என்ற ஏர்போர்ட்ல சொல்லி ஏஐசிசி பிரசிடென்ட் அப்பொழுது இந்திரா காந்தி அம்மையாரை பார்க்க போகிறார்கள். நான் சொல்லுகிறேன், எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், அந்த போஸ்டர் லட்சக்கணக்கான போஸ்டர், நான் சொல்றதுல கரெக்டா இருக்கா சொல்லுங்க, லட்சக்கணக்கான போஸ்டர். அதுல போஸ்டர் நான் உடனடியாக அப்பொழுது தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையோட தொடர்பு கொண்டு எனக்கு கொஞ்சம் போஸ்டர் வேண்டும். இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, பூங்கா நகருக்கு 500 தான் இருக்குன்னு கொடுத்தாங்க. நீங்க சொன்னா நீங்க சிரிக்க போறீங்க, நம்ப மாட்டீங்க. மேக்சிமம் போஸ்டர் எங்க ஒட்டப்பட்டது தெரியுமா? சைதாப்பேட் தொகுதியில ஒட்டப்பட்டது. சைதாப்பேட்ல நம்முடைய இனிய நண்பர் சகோதரர், நான் அண்ணா நகரில் போட்டியிட்ட அந்த நண்பர் கருணாநிதி அவர்கள், கலைஞர் என்று சொல்லிக் கொள்கிறேன், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் சைதாப்பேட்டில் நிற்கிறார்கள். மேக்சிமம் புரட்சி தலைவருடைய மாவு கட்டு போட்ட போஸ்டர் எங்கே பயன்படுத்தப்பட்டது என்றால் சைதாப்பேட் தொகுதியிலே பயன்படுத்தப்பட்டது. அங்கே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில எங்கிட்ட சொன்னதை நான் சொல்லுகிறேன். ஆகவே உங்களுக்கு 500 தான் இருக்கு, நீங்க அது எப்படியாவது மேக்கப் பண்ணிக்குங்கோ பாருங்க. அதற்கு பிறகு நான் வெற்றி பெற்று அவரை பார்க்க போனேன். போன உடனே அப்பதான் ஃபர்ஸ்ட் எனக்கு சந்திப்பு. நான் பூங்கா நகர் தெரியும் அண்டே உட்காருங்கன்னு சொன்னார். மாவு கட்டோட தான் இருக்கிறார். நான் என்னுடைய தொகுதியிலே நீங்க படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பூங்கா நகர் தொகுதியினுடைய எல்லைக்குள்ள இருக்கிறது. இங்கே தான் படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக எனக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை வெற்றி பெறுவதற்கு. சிரித்தார்கள் எல்லாம். நான் விடைபெறும் போது ஒரு கருத்து சொன்னார் பாருங்க, அதுதான் புரட்சி தலைவர். அவருக்கு உடல் நலம் சரியாக இல்லை, மாவு கட்டு போட்டிருக்கிறது, சங்கடத்தில் இருக்கிறார்கள். எங்கிட்ட என்ன சொன்னார் என்னிடத்தில் என்றால், இங்கே செவிலியர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு நல்ல இது ஏற்பாட்டு செய்ய வேண்டும் என்று சாதிக் பாஷா கேள்வி. அப்ப சாதிக் பாஷா ஹெல்த் மினிஸ்டர் ஆயிட்டார். அவரிடத்துல சொல்லி அதற்கு ஏற்பாட்டு செய்யுங்கள். அதான் புரட்சி தலைவர். தன்னை பற்றி சிந்திக்கவில்லை. இங்கே வேலை செய்கின்ற செவிலியர்களுக்கு சரியான வகையிலே வசதிகளே இல்லை. இது நான் சொன்ன உடனே அண்ணாவே அசந்து போயிட்டார். பாருங்க எம்ஜிஆர் அவரை பற்றி சிந்தனை பண்ணாம சாதிக் பாஷா கிட்ட அண்டே மெசேஞ்சரை அனுப்பிச்சு நான் போனதுனால சொல்றாங்க, எப்படி ஒரு மனுஷன்னா God என்று. அதற்காக தான் இன்றைய அத்தனை லட்சோப லட்ச மக்கள் இன்றைய தினம் கூட தமிழகத்தில் ஏதாவது ஒரு தலைவருக்கு இன்றைய தினம் கூட ஒரு 60-70% ஓட்டு பாஸ்துமஸ்லி இங்கிலீஷ் சொல்லணுமானால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான். அந்த ஓட்டை பல பேர் பிரித்துக் கொள்கிறார்கள், அது வேற விஷயம். அதுதாங்க அது ஒரு கட்டம். பிறகு உங்களுக்கு தெரியும் பல்வேறு சம்பவங்கள் ஏற்பட்டன. இதுல ஒரு கருத்து வருகிறது, நீங்க அது கொஞ்சம் கவனிக்கணும்.
ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக ஒருத்தர் செல்வம் நினைக்கிறேன், அவர் ஒரு கட்டுரையில் ஒரு கருத்து எழுதினார். நாம் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் இந்திரா காந்தியை ஆதரித்த எமர்ஜென்சியை ஆதரித்திருந்தால் எம்ஜிஆர் அண்ணா டிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் தலைமையிலே இயங்கி கொண்டு வந்து இருக்கக்கூடிய அந்த கட்சி ஒண்ணுமில்லாமல் பிசுபிசுத்து போயிருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து. அதை கருத்தை பார்த்து நான் சிரிச்சேன். ஏன்னா புரட்சி தலைவருக்கு இதை இந்த அண்ணாவை அவருடைய ஸ்ட்ரென்த் பலத்தை சரியான வகையிலே எடை போடுவதற்கு ஒரு தகுதி வேணும். புரட்சி தலைவருடைய ஸ்ட்ரென்த், ஒரு கஷ்டமான பாடத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு தகுதி வேண்டும், ஆற்றல் வேண்டும். புரட்சி தலைவருடைய பலத்தை எடை போடுவதற்கு தகுதி வேண்டும். அந்த தகுதி பேரறிஞர் அண்ணாவுக்கு தவிர வேற யாருக்கு கிடையாது. அதான் பாயிண்ட். அண்ணா சொன்னார், முகத்தை காண்பித்தால் போதும் 30,000 ஓட்டு வரும், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் என்று ரெக்கார்டட் ஹிஸ்டரி எழுதி விட்டு போயிட்டார். ஆக அதுக்கு மேல புரட்சி தலைவருக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய, அவருடைய பலத்துக்காக கொடுக்க வேண்டிய அந்த துர்பாகியமான நிலையில் அவர் இல்லை. அது ஒரு பாயிண்ட். 67 நாங்க ஜெயிச்சாச்சு. அண்ணா முதலமைச்சர், நான் தோழமை கட்சி தலைவர், துணைத் தலைவர், தலைவர் மூக்கை தேவர், 20 பேர் நாங்க உசிலம்பட்டி. அப்ப தென்காசியில இடைத்தேர்தல், கதிரவன் அவர் நிற்கிறார். அவர் தான் வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. ஆக தோழமை கட்சி என்கிற வகையில சுதந்திராவிலிருந்து ஒருத்தர் அனுப்புங்கன்னு சொல்லி அண்ணா மூக்கையத்தேவருக்கு சொல்லி என்ன அனுப்பிச்சாங்க. நானும் அவரும் ஒரே ரயில், அவருக்கு ஸ்பெஷல் கேரேஜ், நான் பக்கத்தில் ஒரு கம்பார்ட்மெண்ட் போனோம். தென்காசி எலெக்ஷன் போன உடனே அங்கே எல்லாம் குற்றாலம் பக்கத்துலேயே, குற்றாலம் தான் மெயின். அங்கே 3 மணிக்கு ஆரம்பிக்கும் மீட்டிங், 7 மணிக்கு முடிஞ்சிடும். ஏன்னா அப்புறம் இருட்டிடும், சில்லா இருக்கும். அப்போ என்ன சொன்னார், எனக்கு என்ன வேலைன்னா ஒரு 7 இடத்துல மீட்டிங், நான் ஒரு மேடை ஏறுவேன், இன்னும் 2-5 நிமிஷம் பேசுவேன், இன்னும் சற்று நேரத்தில் பேருந்து அண்ணா அந்த மீட்டிங்ல பேசி கொண்டிருக்கிறார், வர இருக்கிறார் அப்படின்னு ஒரு உற்சாகப்படுத்தி அண்ணா மேடை ஏறின உடனே நான் அடுத்த மீட்டிங் போயிடுவேன். அப்படி ஒரு மீட்டிங்கா போயிட்டு கடைசி மீட்டிங்ல அண்ணா பேசும்போது நான் உட்கார்ந்துருப்பேன். இதான் எனக்கு வேலை சுதந்திர கட்சியின் சார்பாக. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மதுரைக்கு போயிட்டு ஃப்ளைட்ல போகலாமான்னு பர்மிஷன் அண்ணாகிட்ட வாங்கி போறேன். நல்ல கவனிங்க, அண்ணா தென்காசியிலே உட்காந்து நைட் ஹால்ட். நான் போயிட்டு இருக்கிறேன், எங்க இந்த தென்காசியிலிருந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கிறேன். வழி நெடுக என்னுடைய வாழ்நாளில் நான் பார்க்காத கட்டுக்கு அடங்காத ஒரு மாபெரும் கூட்டம் கொத்து மதுரை வரை நிற்குது. எனக்கு என்னடா புரியல, என்ன வாட் இஸ் திஸ் மிஸ்டரி. அண்ணா தான் அங்க இருக்காரு. அப்புறம் நிறுத்தின வண்டிய, என்ன மக்கள் திலகம் புரட்சி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறார். நீங்க கவனிக்க வேண்டியது எங்க, அண்ணாவுக்கு பிறகு இவருக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்பது அல்ல, அண்ணா இருக்கும் போது, அதான் அண்ணாவுடைய கிரேட்னஸ். அண்ணாவுக்கு மற்ற தலைவருக்கு வித்தியாசம் என்ன, அண்ணாவுக்கு பக்கத்துல இன்னொரு தம்பி புகழ் வந்தால் தம்பி தலைமை தாங்க வான்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர் அண்ணா தான், வேற யாரும் சொல்லல. பொறாமை, மகாத்மா காந்திக்கு பொறாமண்டு நேதாஜி சுபாஷ் பட்டனு க்ளோஸ் பண்ணிட்டார். மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் இல்லைன்னா அவர் தான் பிரைம் மினிஸ்டர், நாட் நேரு. எதுக்கு சொல்றேன், இவருக்கு பொறாமே கிடையாது. அண்ணா தன்னுடைய தம்பிக்கு புகழ் வந்ததுன்னா தனக்கே வந்தது என்று கருதக்கூடிய அண்ணா அந்த புரட்சிதனுடைய புகழை பார்த்து ரசித்தார். அதான் விஷயம். ஆகவே நான் சொல்லிக்கொண்டே போகலாம், மணிக்க நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு முடிச்சுடணும். ஆக இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள், அது ஒரு கட்டம். பிறகு அண்ணாவுக்கு பிறகு ஏன் இது ஆரம்பிக்கப்பட்டது, இவர் பொருளாளர், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்ததுக்கு காரணம் என்ன, இவர் பொருளாளர். கலைஞர் டம்மியாக பொருளாளர். இங்க பல கட்சிகளே நல்லா கவனிச்சுங்க, பொருளாளர் டம்மி. ஆனா அதே மாதிரி தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே
புரட்சி தலைவர் அவர் பொருளாதார டம்மியாக இருக்க வேண்டும் என்று கருதினார் கருணாநிதி கலைஞர். இவர் மக்கள் திலகம். Why should he bother? இவர் போட்ட பிச்சை இல்ல பதவி, அவருடைய பலத்தினாலே கிடைத்த பதவி. இப்ப நாம ஒரு பொதுக்குழு இருக்கிறேன், என் பலத்தினால இல்ல, அங்க மத்திய சென்னையில ரெக்கமெண்ட் பண்ணி பொதுக்குழு அவ்வளவுதான். மேல இவருக்கு அப்படி இல்ல, கட்சி கொடுத்த பலம் இல்ல புரட்சியாளருக்கு. புரட்சி தலைவராகவே தனக்காகவே மக்களால் கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் பலம் தான் அவருடைய பலம். ஆகவே பொருளாளருக்கு தெரியாமல் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும், நடத்த முடியாது. பொருளாளருக்கு தெரியாமல் நீங்க எதையும் நடத்தக்கூடாது. நான் கணக்கை கேட்கிறேன், எப்படி பணம் வந்தது, எப்படி செலவழிக்கும் கணக்கு கேட்டுதான் அக்டோபர் 17ஆம் தேதி 10ஆம் தேதி திருக்கலைக்கண்டத்தில் கேட்டார். பிறகு அவர் வெளியேற்றப்பட்டார். அது இவருடைய பைத்தியக்காரத்தனம். அதனுடைய விளைவாக அக்டோபர் 17ஆம் தேதி அவர் கட்சி ஆரம்பித்தார். பிறகு புரியுது உங்களுக்கு? அதற்கு பிறகு அந்த திண்டுக்கல் தேர்தலுக்கு பிறகு எனக்கு அவர் முதல் ராஜாஜி இவரை ஆதரித்தார். காமராஜர் அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் இவர் ஆதரிக்கவில்லை. நான் வரும்போது ஜெய்சங்கர் இடத்துல சொல்லிக் கொண்டே வந்தேன், அங்கே கருத்து வேற்றுமை, நீ போய் காமராஜர் இப்படி சொல்லு அப்படின்னு நான் தூதர். பிறகு ராஜாஜி இவரை ஆதரித்தார். அவர் அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு. நேரா ராஜாஜியை புரட்சி தலைவர் பார்க்கிறார். பார்க்கும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்ப அவர் சொன்னார், என்ன ஷூட்டிங்ல கொஞ்சம் லேட் ஆச்சு, ஷூட்டிங் தான் எப்போ முடிஞ்சு போச்சேன்னு சொல்லி ராஜாஜி ஒரு ஜோக் அடிச்சார். அந்த மாதிரியாக அந்த ராஜாஜி இறந்ததுக்கு பிறகு நான் புரட்சி தலைவரிடத்தில் போய் சேர்ந்தேன். அவரும் அழைத்தார், எனக்கு உங்க மாதிரி ஆட்கள் வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, கட்சி பலம் எதுக்கு சொல்றேன், என்ன இவர் சொன்னார்ல, அப்பொழுது எமர்ஜென்சி வந்த நேரத்தில் தான் நமக்கு புரட்சி தலைவருக்கு அழைப்பு வந்தது. டெல்லியிலிருந்து ஹேம் பருவா, இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர், ஹேம் பருவா ஆல் இந்தியா காங்கிரஸ் பிரசிடென்ட், இங்கிருந்து 4 பேர் நாங்க போனோம். எத்தனை பேருக்கு தெரியும் யாரெல்லாம் போனோம்னு சொல்லி? புரட்சி தலைவர், நாஞ்சில் மனோகரன், SD சோமசுந்தரம், நான் தலைமை செயலராக எல்லா புள்ளி விவரமும் அண்டைகளை இருக்கு. எத்தனை ஒரு தொகுதியில எத்தனை உறுப்பினர் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து, அதனால ஸ்ட்ரென்த், காங்கிரஸ் உடைய ஸ்ட்ரென்த் என்ன, இந்த காங்கிரஸ் கிடையாது, இதெல்லாம் ஒண்ணு கிடையாது, தவறுப்புடி காங்கிரஸ் இது. அந்த காங்கிரஸ் அப்பொழுது பயங்கரமா கொடிகட்டு பறந்து கட்டுறது அகில இந்தியா. அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த், ஹேம் பருவா பிரசிடென்ட், உட்கார்ந்து பேசுறோம். நான் ஒவ்வொன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன இது இப்படி 40 லட்சம் பேர் வருது நீங்க சொன்னது. ஒவ்வொரு தொகுதியா நான் கொடுத்தேன். வட்டத்துக்கு இவ்வளவு உறுப்பினர், தொகுதிக்கு இவ்வளவு உறுப்பினர் கொடுத்த உடனே ஆச்சரியப்பட்டேன். அப்ப நான் முள்ள ஒண்ணு சொன்னேன், மிஸ்டர் ஹேம் பருவா ஜி, இது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு இருக்கு. அவர்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த் கட்சி இல்ல, ஒவ்வொரு சினிமாவினுடைய தலைமையிலே உரிமை, இங்க இருக்குல்ல உரிமை குரல் மன்றம், 1000 ஒருவன் மன்றம், இப்படி hundreds of cinemas, in each cinema he has mandrams in each place, and these mandrams are all parallel organization which strengthen his already strong party. She was shocked. நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா ஆல் இந்தியா காங்கிரஸ் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இது இருக்கும்போது கோடிக்கணக்கா போயிடுச்சு. இப்ப எங்கே போயிடுச்சு? 10 கோடி. அது உலகத்துல கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு காங்கிரஸ்ல இருக்கிற கட்சியினுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா ஒரு மாநிலத்திலேயே இருக்குன்னு அசந்து போட்டார். எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்பவே இல்லைன்னா அவங்க வருவாங்களா? புரட்சி தலைவர் நாடி வருவாங்களா? இங்க தமிழ்நாட்டில் போனி ஆகாது, ஒரு தொகுதி வெல்ல முடியாது. ஆகவே புரட்சி தலைவர் போட்ட பிச்சை தான் நாம் வாங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கருதி வரவில்லையா? அப்ப பலம் இல்லையா? ஆகவே சொல்லுகின்றேன், அவரை பொறுத்தவரையில், புரட்சி தலைவரை பொறுத்தவரையில் யாருடைய தயவாலையோ யாருடைய தவறுனாலையோ அவர் வந்ததில்லை, அவருடைய பலத்தினால தான் அவர் வந்தார். அவருடைய பலத்தினால. அந்த பலம்
அங்கே இன்றைய தினம் எம்ஜிசியினுடைய பேரன் பிரதீப் அவர் வந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன், ஒரு சுவையான நிகழ்ச்சி. ஏன்னா அவருக்கு அது பொருத்தமாக இருக்கும். எனக்கு வந்து புரட்சியருடைய அண்ணன் எம்ஜிசி, அவரும் ரொம்ப நெருங்கிய சகோதரர், அண்ணன் மாதிரி. எனக்கு புரட்சி தலைவர் பொறுத்தவரை என்னை விட 10 ஆண்டுகள் மூத்தவர், அதை விட மூத்தவர் எம்ஜிசி. ஒரு மீட்டிங்கில் இது நான் கேட்டு ரொம்ப அதுக்கு பிறகு அந்த பாயிண்ட் நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு மீட்டிங்கில் நல்லா கவனிக்கணும், எம்ஜிசி உட்கார்ந்துருக்கார், சக்கரபாணி அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார். நான் பேசுறேன். அப்புறம் அவர் லாஸ்ட்ல பேசுறார். நல்ல கூட்டம் வந்துட்டு இருக்கு, பயங்கர கூட்டம். எம்ஜிசிக்கு நிறைய, சக்கரபாணிக்கு நிறைய கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஒரு 7-8 கூட்டத்தில் நான் கலந்துகிட்டு இருக்கேன். வெரி சிம்பிளா நகைச்சுவையா பேசுவார். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னது சொல்றேன், என்ன கவனிக்கணும். சகோதரர் நண்பர் அவர் சொன்னது, கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆரை தூக்கி வெளியே இப்படி விசிறிட்டார். அவர் தரையில விழுந்திருப்பார். ஆனால் அவரை வீசின உடனே லட்சோப லட்ச தமிழக மக்கள் அப்படியே பத்திரமாக அவரை பிடித்து கொண்டு தலைவராக ஏற்றுக்கொண்டார். சூப்பர் கருத்து. சில நேரத்தில் குழந்தைய வந்து ஒரு சினிமாவில் காட்சியில் போடும்போது ஒருத்தர் கேட்ச் பண்றால குழந்தை, அந்த மாதிரி புரட்சியரை போட்டுடலான்னு சொல்லி நினைச்சு ஒரு தவறான எண்ணத்தினால போட்ட உடனே லட்சோப லட்ச மக்கள் அவரை அப்படியே பிடிச்சி பத்திரமாக, எந்த தொந்தரவும் அவருக்கு ஏற்படாமல், அவருக்கு எந்த காயமும் ஏற்படாமல் அங்கே கொண்டு வந்து நீதான் எனக்கு தலைவன் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து அந்த கருத்து அழகாக அவர் சொன்னது இன்னும் எனக்கு அது பசுமையாக மனதில் இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். கடைசியில் ஒரே ஒரு படிச்சது படிக்காததுன்னு சொல்றாங்கல்ல, படித்தவங்க நிறைய நேரத்தில் படித்தவங்க தவறு பண்றாங்க, நிறைய தவறு பண்றாங்க. அதுக்குள்ள டீடைல்ஸ்குள்ள போகல, நான் இன்னொருத்தரை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக வரல. ஆனா இவரை பொறுத்தவரையில இவருக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும். என்ன தெரியுமா? யாருக்கு தெரியும்? மாசஸ், லட்சோப லட்ச கோடானு கோடி மக்களுடைய மனநிலையை எடை போடக்கூடிய சக்தி, ஆற்றல் புரட்சி தலைவருக்கு இருக்கு. அந்த ஸ்ட்ரெங்க் அவருக்கு இருக்கு. நான் அவரை நிறைய கூட்டங்களுக்கு போவோம். அதோட என்னுடைய பாக்கியம், அதிருஷ்டம் நிறைய. அது நான் சொல்லிட்டே தான் நீங்க உங்களை பத்தியே பேசிக்கிறீங்கன்னு சொல்லுவோம். அது நான் சொல்லல, நம்மளுடைய பத்தியே பேசுகிற மாதிரி. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். எப்போ போகும்போது நான் ஒரு சிலதெல்லாம் பண்ணுவேன், அவருக்கு அது பிடிக்கும். நாங்கள் வந்து மத்தியானம் ரெஸ்ட்டு, சாயந்தரம் கூட்டம் ஒரு இடத்துல. இந்த கூட்டம் எங்க தெரியுமா? உங்களை யாருக்கு வயசு இந்த ஃபர்ஸ்ட் வந்து கருணாநிதி கலைஞருக்கு எங்க தெரியுமா பயம் ஏற்பட்டது? யாருக்காவது தெரியுமா? பரமத்தி வேலூர் பத்தி தெரியுமா யாருக்காவது? யாருக்கு தெரியுமா? பரமத்தி வேலூர்ல டிரான்ஸ்பார்மர் பர்ஸ்ட் ஆனது தெரியுமா? அதுதான் அந்த சேலத்து பக்கத்துல, கரூர் சேலம் அந்த பெல்ட்ல அந்த இடம். அங்கதான் பயங்கரம். புரட்சி தலைவர்னா உயிரே கொடுப்பத்தாரு. புரட்சி தலைவர் வெளியேற்றின உடனே இந்த ஹோல் ஏரியா பிகேம் டார்க். என்கிட்ட யார் புரட்சி தலைவர் சொல்லி இல்ல, ஸ்பான்டேனியஸா வந்துருச்சு, பயங்கரம். கருணாநிதி என்கிட்ட சொன்னார், நான் அப்ப சுதந்திர கட்சியில் இருக்கிறேன், இது நடக்கும் போது நான் ஃப்ரண்ட் ரோ, அவரும் ஃப்ரண்ட் ரோ, நாங்க பேசுவோம் அடிக்கடி. நானே சொன்னேன் அவருக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நீங்க பங்கல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, பங்கல்னு சொல்லியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. இப்ப இல்ல, அவர் ஒத்துக்குவார், நீங்க பங்கல்னு சொன்னேன். அந்த இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. பரமத்தி வேலூர் என்ன கொல்ல வந்தாங்க, ஹூன்னு சொன்னார். பங்கல். ஐ செட், யூ டிட் நாட் நோ த ஸ்ட்ரெங்த் ஆஃப் எம்ஜிஆர். அது அவருடைய ஸ்ட்ரெங்த் நீங்க எடை போடல, நீங்க உங்களுக்கு ஸ்ட்ரெங்த் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஃபூலிஷ். அந்த கதையெல்லாம் வேண்டாம். ஒரு படம், அந்த அதெல்லாம் அந்த படம் அதெல்லாம் வந்து சொன்னா பாரியா இருக்கும். அந்த படத்துக்கு தான் எல்லாம் பூஜை பண்ணா, இவருக்கு இது ஒன்றும் தனக்கு நினைச்ச மாதிரி, அதெல்லாம் வேண்டாம். ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் கூட்டத்துக்கு. நாம வந்து இங்கிருந்து சென்னையிலேருந்து காரில் போனோம். பிறகு பெரம்பலூர்ல ஹால்ட், பெரம்பலூர்ல ஹால்ட் பண்ணதுக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு 3:30 மணிக்கு
நான் அங்கே கிளம்பும் போது மாலை மலர் மாலை முரசு ஈவினிங் பேப்பர் என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு வரும் அது இந்த சப்ஜெக்ட். அப்படியே போயிட்டுருக்கோம். எங்கே தாத்தா எங்கார்பேட்டை வழியாக போயிட்டுருக்கோம். தாத்தா எங்கார்பேட்டை வழியாக போயிட்டு அப்படியே பரமத்தி வேலூர் போகிறோம். அங்கே போகும்போது கரெக்டாக 6:30 7:30 ஆகும். என்ன இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு கேட்டார். அவர் ரைட் சைடில் டிரைவரு, அது ஒவ்வொரு சைடு, நான் ஒரு சைடில் உட்காந்துருப்பேன். உட்காந்துட்டு செக்யூரிட்டி, அப்போ அவர் முதலமைச்சர் கிடையாது, அவருடைய பர்சனல் செக்யூரிட்டி ஒருத்தர். என்னான்னு கேட்டார். சார் ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு பொருளாதாரமே தெரியாது அப்படின்னு முதலமைச்சர் கலைஞர் சொல்லியிருக்காரு, அவ்வளோதானே, வேற ஒன்றும் இல்லை. ஆகவே இவரால் என்ன பண்ண முடியும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் பொருளாதாரம்லாம் தெரிஞ்சிருந்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதானே, வேற ஒன்றும் சொல்லலை. அது சரின்னு சொல்லிட்டு அதோட மட்டும் எல்லாம் வேற சப்ஜெக்ட் ஓவர். சம்டைம்ஸ் காரில் போகும்போது அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டே இருப்பார். அப்படியே டக்குன்னு அந்த பாயிண்ட் வர்றதுக்கு 5 நிமிஷம் முன்னே முடிச்சுப்பார். ஃபென்டாஸ்டிக் மேன். அது என்ன கடவுளுக்கு இப்போ தெரியுது எனக்கு. அது கரெக்டாக அந்த எனக்கு நான் அந்த அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்லீப் பண்ணணும். கரெக்டாக அந்த பாயிண்ட் வர்றதுக்கு ஒரு 5 minutes பிஃபோர் ஹி வேக்ஸ் அப் இஸ் ஃப்ரெஷ். அது மாதிரி பிறகு மீட்டிங் போனதுக்கப்புறம் நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுகிறேன். அப்புறம் தலைவர் பேசுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 1 lakh க்ரௌட், ஹியூஜ் க்ரௌட். என்னுடைய நண்பர் அவர் சொன்னது அண்ணே கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னார், இந்த மாதிரி கலைஞர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தோடு நான் முடிச்சுக்கிறேன், சொல்கிறேன். அது சொன்னார். அவர் ஒன்றும் ரொம்ப வரி பண்ணியிருந்தார். நான் ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் இல்லை, அதில் அவர் சொன்னது உண்மைதான். இவர் சொல்கிறார் தலைவர் கூட்டத்துக்கு, அவர் சொன்னது உண்மைதான், பொருளாதாரம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னது உண்மைதான். அதுதான் இருக்காங்க, நம்ம அதிகாரிகள் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, செக்ரட்டரிஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நம்ம அவங்க பயன்படுத்திக்கிட்டு பண்ணலாம். அப்படி அதே ஒன்று சொல்லுவார். அது பெருந்தலைவர் காமராஜரும் சொல்லுவார். தம்பி, அவருக்கு எப்படி கார் ஓட்டணும்னு தெரியணும்னு கிடையாது. அவர் ஒரு வருஷத்துக்கு பிறகு காமராஜரை கேட்டார். குடியாத்தம் ஜெயிச்சு ஒரு ஆண்டுக்கு பிறகு, அப்பொழுது நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருக்கேன், அதான் எம்எல்ஏ வரல, எம்எல்சியா வரல. கேட்டார், எப்படி நீங்கள் இவ்வளோ நல்லா படிங்க, ஏதோ படிங்கன்னு சொன்னாங்க. தம்பி வண்டி ஓட்டுறதுக்கு வண்டி வச்சுட்டு இருக்கிறவனுக்கு வண்டி ஓட்டணும் தெரியணும்னு இல்லை, நல்ல டிரைவரை செலக்ட் பண்ண தெரிஞ்சா போதும்னு சொன்னார் அவர். இவர் என்ன இவர் அதுக்கு மேலே புரட்சிதர். அதாங்க அவர் அது சொன்ன, அது அந்த அவர் சொன்னது நான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். மனசு கூட திங்க் பண்ணுறேன். ஒரு நாள் இதெல்லாம் எழுதணும்னு ஆசையாக இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் ஐஏஎஸ்ல இருக்காங்க, ஆனால் ஒரு விஷயம் இவங்களுக்கு யாருக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும், அது உங்களுக்கு இங்க அனைவருக்கும் தெரியும். நான் சின்னவனா இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். பசி கொடுமை என்றால் என்ன என்று எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அந்த கொடுமை ஒருவனுக்கு தெரிந்தால் அவன் முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதி போதும். ஓகே சார். மனுஷன் கிளாப்ஸ் அடிச்சாங்க, அவ்வளோ ஸ்டாப் பண்ணார். அப்புறம் 5 minutes கேவ், அப்படி அப்ளாஸ். அது தெரியும், பிகாஸ் கஷ்டம். இப்போ நரேந்திர மோடி அன்னைக்கு எல்லாரும் கேலி பண்ணாங்க, டீ அது இதுன்னு சொல்லி. கஷ்டம் தெரியும், டீ கடைக்காரன் கஷ்டம் தெரியும். அன்றைக்கு கூட நான் ஒரு விஷயத்தில் நான் அவர் ரொம்ப 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 ஆச்சரியப்படுறேன். 17ஆம் தேதி அக்டோபர், 17ஆம் தேதி ஜனவரி புரட்சியாளர் பிறந்த நாள். அன்னைக்கு வரார் நரேந்திர மோடி. ஜெய்சங்கர் நம்ம எல்லாரும் அங்கே போய் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறோம். அன்றைக்கி ஒரு இந்த ராணி இதில் ஒரு ஹாலில் மீட்டிங் இருந்ததில்ல, அந்த மீட்டிங்காக புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்தோடனே ஃபஸ்ட்டு கால் யார் அங்கே இருக்கிறவனுக்கு பிஜேபி கூட யாருக்கு மண்டலையே. அவர் கரெக்டாக இன்று நான் வருகிறேன், இன்றைய தினம் அவர் கிரேட் லீடர் எம்ஜிஆருடைய பர்த்டே அப்படின்னு அவர் சொன்னது ஞாபகம் இருக்கா? அந்த அளவுக்கு எதுக்கு சொன்ன, அவங்களுக்குள்ள ஒரு வேவ்லெங்த், ஒரு கஷ்டம் தெரிஞ்சா ஒரு மனுஷனுக்கு ஆட்சி ஆள தெரியும். நீ ரொம்ப கோல்டன் ஸ்பூன், இந்த மேரி அண்டாரிட் சொன்னாங்கல்ல,
மேரி ஆண்டோனியட், இவெல்லாம் மேரி ஆண்டோனியட் தான். யார் இப்ப பல பேர் இருக்காங்களே பெரிய பெரிய அந்த பழைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பேரை சொல்ல விரும்பல. மேரி ஆண்டோனியட் பணக்காரன் குடும்பத்துல சில்வர் ஸ்பூன். அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க, என்ன கலாட்டாங்கன்னு கேட்கிறாங்க அந்த அம்மா. there is no bread, people are suffering because of want of bread. what is the problem? let them eat cakes. கேக் சாப்பிடலாமே, பிரெட் கேக்கப்பா இல்லைன்னா கேக் சாப்பிடலாமே நினைக்கிற அந்த அம்மா. ஏன்னா பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் இந்த மேரி ஆண்டோனியட். பிரெஞ்சினுடைய கடைசியில் இதாயிடுச்சு, தெரியும் உங்களுக்கு அந்த கதை. அந்த சினிமா சூப்பரா இருந்தது, பிளாக் அண்ட் ஒயிட். எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு மனுஷன் ஆட்சி ஆள வேண்டும் என்றால் மக்களுடைய கஷ்டத்தை துயரத்தை நன்றாக தெரிந்து கொண்டால் அந்த துயரத்தை அவரால் நீக்க முடியும் என்பது அதனுடைய தாற்பயம். அது ஒரே ஒரு வரியிலே அன்று லட்சக்கணக்கான மக்களுக்கு அது சொன்ன அந்த மாவீரன், அந்த புத்திசாலி யார் என்றால் நம்முடைய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர். ஆகவேதான் வந்த உடனே அந்த உணவு திட்டம் என்ன ஃபேண்டாஸ்டிக், பூரா இந்தியாவில் கத்துறான், இதெல்லாம் தமிழ்நாட்டு எம்ஜிஆர் பண்றாரு நம்மளால முடியலன்னு சொல்லி. என்ன தர்மபுரிக்கு நான் இன்சார்ஜ், எப்போ தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் எனக்கு இன்சார்ஜ். என்ன அங்கே அப்ப அமைச்சர் கிடையாது, சென்னை தானே என்னுடைய தொகுதி. ஆகவே எனக்கு அலாட்டட். மற்ற பொண்ணை எனக்கு சேலம், எஸ்டி சோமசுந்தரத்துக்கு தஞ்சை மாவட்டம், அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் அலாட்டட். நான் அவங்க அந்த மாவட்டத்துக்கு போயிட்டு அந்த இது மீல்ஸ் உணவு திட்டத்தை ஆரம்பிக்கணும். எல்லா சுவையான உணவு, எல்லா பொருளும் அங்க இருக்கணும். சும்மா ஒரு கண்டெடுப்புக்கு உணவு இல்ல, போய் செக் பண்ணணும். நம்ம போகும்போதெல்லாம், டூர் போகும்போதெல்லாம், நாங்க எங்க டூர் இருந்தாலும் கூட அந்த ஒரு சடனா ஒரு உணவு அங்க இதுக்கு போகணும். மிட் டே மீல் சென்டருக்கு நாங்க போகணும், போயிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நாங்க போயிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் சொல்லி. அங்க நாங்க கன்னியாகுமரிக்கு போறேன். கன்னியாகுமரி கூட மினிஸ்டர் கிடையாது எனக்கு. 2 ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர்மபுரி, நெக்ஸ்ட் கன்னியாகுமரி. திருவேண்டத்துக்கு ஃபிளைட்ல போனா ஒரு மணி நேரத்துக்குள்ள போயிடலாம். அங்க கன்னியாகுமரிக்கு போனா உணவுக்கு போகணும். போகலன்னா அவருக்கு கோபம் வரும். அந்த கோபத்துக்கு நாம் புரட்சியருடைய கோபம் வந்தா அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். ஆகவே நாம் உடனடியாக அந்த மக்களுடைய துயரத்தை நன்றாக தெரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அந்த அச்சத்தில் நாம வேலை செய்யறோம். ஒவ்வொருத்தரும் நாங்க வேலை செய்தோம்னா 2 காரணத்துக்காக புரட்சியருக்கு அச்சத்தில் வேலை செய்யறோம். அவர் மீது இருக்கக்கூடிய பாசத்தினாலையும் அன்புனாலையும் வேலை செய்யறோம். நம்மளை கட்டி போடுவார், பாச கயிறுல போட்டு கட்டி போடுவார். அது நீங்க விலகி வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அவர் அவருடைய நம்ம இந்த 50வது ஆண்டு, அதுல குறிப்பாக இந்த இது உரிமை குரல் ஆமா பி.எஸ். ராஜ் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் அத்தனை பேரும் பாராட்டுதலை தெரிவித்த கடமை பெற்றிருக்கின்றோம். அது ஒரு பெரிய சாதனை. இன்னும் அவருக்கு நாம் உற்சாகப்படுத்தி இந்த பணி தொடரணும். இதற்காக ஒவ்வொருவரும் நம்மளால என்ன செய்ய முடியுமோ அது செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைய நேரத்தை எடுத்துக்கொண்டு விட்டேன். இருந்தாலும் இந்த வாய்ப்பு எனக்கு தந்ததற்காக எனக்கு எவ்வளவு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மனசுல அப்படியே குமரி கொண்டு இருக்கக்கூடிய பல கருத்துகள். நான் வாக்கிங் பண்ணும்போது இதெல்லாம் சிந்தனை பண்ணுவேன், தலைவரை பத்தி யோசனை பண்ணுவேன். அது இன்னும் அதெல்லாம் ஓரளவுக்காவது வெளியே எடுத்து கொட்டுவதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்தீர்களே, உங்களை நான் என்றென்றும் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். பொன்மன செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு.